அக்னியின் அணுக்களால் என்னை படைத்தவனே லீஸ்வாங், எனக்கான வேலை என்ன? சூரியனை சுட்டெரிக்க வல்ல சூனிய முற்கோலே, பூலோகம் போய் சிந்து பூந்துரையில் உள்ள முத்துசுவாமி தீட்சிதரை தாக்கி அழித்து வா. இதில் எதிர்ப்புகள் வந்தாலும் எல்லாவற்றையும் எதிர்த்து அழித்து வா. மனவேகத்தில் போய் பிணமாக்கி வா. போ போ போ. உத்தரவு. மங்கி, குருவே, என் திறமையும் உழைப்பையும் பார்த்தாயா? பார்த்தேன் குருவே. அந்த தீட்சிதரை அழிக்காமல் திரும்பாது. இனிமே குளிர்காய கூட இந்த ஓம குண்டத்தை பத்த வைக்க மாட்டேன். அழிவு சக்தின்னு நாம அனுப்புறது எல்லாமே எதை அழிக்க சொன்னோமோ அதை விட்டுட்டு இதுங்க அழிஞ்சு போயிருதுங்க. இதுக்கு பேர் தான் அழிவு சக்தியா? ஏ மங்கி, கேடயம் தடுத்து விட்டது என்பதற்காக வாளின் மீது பழி போடக்கூடாது. நான் அனுப்பும் சக்திகள் பலமானவைதான். விதியின் அடிப்படையில் வெற்றிகள் தீர்மானிக்கப்படும் போது சக்திகள் என்ன செய்யும்? சரி, இதுக்கெல்லாம் என்னதான் முடிவு குருவே? காலங்கள் நீண்டு கிடக்கிறது, பயணங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. என்னிடம் சக்திகள் குவிந்து இருக்கிறது. இந்த மூசாவால் முடியாத தருணம் ஒன்று வரும்போது இந்த லீயால் அவன் கதை முடித்து வைக்கப்படும். 5இல் 1 ஓலைச்சுவடிதானே அவனிடம் இருக்கிறது. மீதி 4 தேடும் அவனுடைய பயணம் அவனுக்கு மரணப் பயணமாக இருக்கும். இனி நடப்பதை பார்ப்போம். மந்திர நீர் அருகே வா. அதே ஏதாவது பூதம் தாகத்துக்கு குடிக்கிறதுக்குள்ள சீக்கிரம் கிளம்புங்க. மலையை தொலைச்சு எலிய பிடிக்கிற கதையை விட இந்த சாவி எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல இருக்கு. சிங்கம், புலி, கரடி, காட்டுவாசி எல்லாத்துக்கும் தப்பிச்சு புதையல கண்டுபிடிச்சு ஆசையோடு எடுக்கலான்னு கிட்ட போனா அங்க ஒரு பூதம் திடீர்னு வந்து அது ஒரு கதையை சொல்லிடுச்சு. ஏதோ பூட்டு இருக்குமா, அது திறக்கணும்னா 5 திசையில 5 சாவி இருக்குமா, அதை எடுக்கணுமா, அந்த பூட்டை திறக்கணுமா. என்ன கதையா இது? மனுஷங்க தான் ஏமாத்துறாங்கன்னா மனுஷங்களோட பூதம் பக்கா ஃப்ராடா இருக்கு. இங்க பாருங்க, இந்த புதையல் நம்மளுக்கு கிடைக்கும்னு எனக்கு தோணவே இல்லை. வேணா கிளம்புங்க, ஊரை பார்த்து போயிடலாம். டேய், புதையல கண்ணில் பார்த்துட்டு திரும்பி போகவா வீட்டை விட்டு வந்து இத்தனை கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சோம்? 5 சாவி என்ன, 50 சாவி 50 திசையில இருந்தாலும் அதை தேடுறதுனால எத்தனை கஷ்டம் வந்தாலும் நாங்க புதையல எடுக்காம வீட்டுக்கு வரதா இல்ல. ஆமா, நாங்க முன் வச்ச காலை பின் வைக்கவே மாட்டோம். உனக்கு பயமா இருந்தா நீ வேணும்னா திரும்ப வீட்டுக்கு போ. டேய் பாலு, ஊருக்குள்ள அவங்க 5க்கும் 10க்கும் ஐயோ தேவடான்னு அடிச்சுக்கும் போது ஒரு புதையல் நமக்கு சும்மா கிடைக்கும்னா அதுல கஷ்டம் இல்லாமையா இருக்கும்? உடம்புக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. நீ கிளம்பு. ஆஹா,
விட்டா இவங்க நம்மளை வீடு வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு தான் சாவி தேடுவாங்க போல இருக்கே. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டாச்சு, இனியும் என்னதான் நடக்குதுன்னு ஒரு கை பார்த்துடலாம். இப்போ நான் என்ன சொல்லிட்டேன், நாலாருக்கு கிளம்புன்றீங்க? சாவி தேடுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு சொன்னேன், அவ்வளவுதானே. இதுக்கு போய் எல்லாரும் ரொம்ப கொச்சுக்கிறீங்க. என்ன நடந்தாலும் சரி, என்ன கஷ்டப்பட்டாலும் சரி, எடுத்த முடிவு எடுத்தது தான். நாம புதையல் எடுக்காம இந்த காட்டை விட்டு திரும்பி போவே கூடாது. ஆமா சொல்லிட்டேன். என்னடி இவ இப்படியும் பேசுறா அப்படியும் பேசுறா? ஆமா, முதல்ல புதையலே வேணான்னா இப்ப என்னன்னா புதையல் எடுக்காம இங்கேருந்து போக மாட்டேங்கிறான், குழப்புறான். ஏய், நான் ஒன்றும் குழப்பல. நம்ம இப்போ புதையல் எடுக்க தானே வந்தோம், அதை தான் சொன்னேன். போதுமா? இவன் கூட எத்தனை தான் பேசினாலும் வெட்டியாக தான் போகும். அதை விடுங்க. இப்போ நமக்கு ஒவ்வொரு சாவியும் எங்கே இருக்குன்னு தெரியணும், அதை எப்படி எடுக்கிறதுன்னு தெரியணும். இவ்வளவுதானே, மந்திர புக் எடுத்து படிச்சுட்டா போச்சு. ஆமாம்மா, சீக்கிரமா படி. அடங்க மாட்டேங்கிறானே. என்னது இது? சாவி குளத்துக்குள்ள இருக்கிற மண்டோட வாயில இருக்கு. இத போய் நம்ம எப்படி எடுக்கிறது? வாயை மூடு. சாவி மண்டை ஓட்டோட வாயில இருந்தாலும் சரி, வேதாளத்தோட வயித்துல இருந்தாலும் சரி, சாவிய நாங்க எடுக்கிறோம். மறுபடியும் சொல்றேன், நீ வீட்டுக்கு போறதா இருந்தா போ. கிளம்புங்க போலாம். அடா பாவீங்களா, ஒரு சந்தேகத்துக்கு கேட்டா இப்படி கைட்டு விட்டு போனீங்களே. உங்களுக்கு நடக்கிறது தான் எனக்கும் நடக்கும். வாங்க போலாம். கொலை எங்க இருக்கோ, கபாலம் எங்க இருக்கோ, தேவுடா தேவுடா. ஆறிரு தடுந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெப்பை கூறு செய்தணிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம் வான்முகில் வளாது பொய்க, மணிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாதுயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மை கொள் செய்வ நிதி விளங்குக உலகமெல்லாம். பகவானே, முருகா, இந்த மனுஷன் உனக்கு இந்த மாதிரி பூஜை பண்ணுவாரா? அத நான் என் கண்குளிர பாப்பேன். நானு எத்தனை நாள் உன் முன்னாடி நின்று கதறி கண்ணீர் விட்டுருக்கேன். என் வேண்டுதலுக்கு செவிசாச்சு இவரை குணப்படுத்திட்டப்பா. அதுக்காக வாழ்நாள் பூரா நான் ஒருவேளை உனக்கு விரதம் இருக்கேன்பா. அதே மாதிரி எங்க ஆத்துக்காரர் குணமாகறதுக்கு காரணமா இருந்த மூசாவையும் கருணை காட்டி கரையேத்திடுப்பா. அப்பனே முருகா, முருகா, உனக்கு இப்படி மனம் குளிர பூஜை பண்ணி வாய் நிறைய மந்திரங்கள் சொல்லி எத்தனை நாளாச்சுப்பா.
நான் என்ன குத்தம் பண்ணியிருந்தாலும் உனக்கு பூஜை பண்ண விடாம உன்னை நினைக்க கூட சுயநினைவு இல்லாம இப்படியாப்பா என்ன மனநோயாளி ஆக்குறது? என்ன தண்டிச்சிட்டதா நினைச்சு ஏன் உன்னை நீயே வதச்சுன்ட்ட? சரி, எப்படியோ உன் கோபம் தீர்ந்தது. இன்னும் கொஞ்ச நாளைக்கு உன்னை சேவிக்கவும் உனக்கு சேவகம் பண்ணவும் எனக்கு வாய்ப்பு கொடுத்தியே, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம்பா. தெய்வங்களோட தெய்வமா உட்கார வச்சு பூஜை பண்ண வேண்டிய இவனை ஒரு நாள் நான் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டேன். அதை நினைச்சா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு மூசா. கல்லா இருக்கிற வரைக்கும் அதுக்குள்ள கடவுள் இருக்காருன்னு யாருக்கு தெரியறது? அதை ஒரு சிற்பமா வடிச்ச அப்புறம்தான் அது கையெடுத்து கும்பிடணும்னு தோன்றது. நீ பண்ணதும் அந்த மாதிரி தான் பரமு, இல்லையா மூசா? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. நான் கடவுள் இல்ல, சாதாரண கருவி, அவ்வளவுதான். சொல்ல போனா உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்ததே என்னாலதான். நான் மட்டும் உங்ககிட்ட இருக்கிற இந்த ஓலைச்சுவடியை தேடி வரலன்னா இந்த வீட்டுல இருக்கிற சந்தோஷமும் நிம்மதியும் பறிப்பு இருக்காது, உங்க கண்ணீர் சிந்திருக்காது, ஐயாவுக்கு இத்தனை கஷ்டம் வந்திருக்காது. உன்னாலதான் இத்தனை கஷ்டமா? ஆமா, என்கிட்ட ஓலைச்சுவடி இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? அதை நீ எதுக்காக தேடின்னு வந்த? ஐயா, அது ஒரு வருஷ கதை, ஒரு நாள்ல சொல்ல முடியாது. இருந்தாலும் சொருக்கமா சொல்றேன். லோகங்கள் 14ங்கிறத நீங்க நம்புறீங்களா? வேதங்களையும் சாஸ்திரங்களையும் கரைச்சு குடிச்ச இந்த தீட்சிதர் நம்பலைன்னா வேற யார் நம்புவா? நம்புற, சொல்லுப்பா. நான் ஒரு பூதகுல இளவரசன். பூதலோகத்துல நடந்த பூத விளையாட்டுல என்னுடைய தாத்தா அலாவுதீன் தோத்து போனதால நாங்க தண்டனை அடைஞ்சு பூலோகத்துக்கு வந்தோம். இங்கேயும் விதி விடாம எங்களை துரத்துச்சு. பல கஷ்டங்களை அனுபவிச்சோம். கடைசியா எஜமானின் கட்டளையை மீறிய குற்றத்துக்காக விளக்கின் விதிப்படி விளக்கினுள் மீளா சிறைப்படு. போ. தாத்தா போகாதீங்க தாத்தா, தாத்தா போகாதீங்க தாத்தா, தாத்தா வேணாம் தாத்தா, போகாதீங்க தாத்தா, தாத்தா வேணாம் தாத்தா, தாத்தா. திசைகளை கூடி காக்கும் தீமை புதுமைகளே, இதோ இந்த அற்புத விளக்கை காக்கும் பொறுப்பை உங்களுக்கு தருகிறேன். நான் என்னோட தாத்தாவை மீட்கணும். அதுக்கு நான் என்னோட முன்னோர்களை சந்திக்கணும். நான் எங்க எப்படி அவங்கள சந்திக்கிறதுன்னு எனக்கு வழிகாட்டு. மூசா, நீ சொர்க்கத்தில் இருக்கும் உன்னுடைய முன்னோர்களை சந்திக்க வேண்டும் என்றால் நீ இந்த உடலை விட்டு உயிர் நீங்கி ஆன்மாவாகத்தான் அங்கே போக முடியும். விளக்கை பாதுகாக்கும் மந்திர பதுமைகளை வசியப்படுத்தினாலே போதும். அந்த பதுமைகளே விளக்கை உன்னிடம் கொண்டு வந்து கொடுத்துவிடும். பதுமைகளை எப்படி வசியம் செய்வது? பதுமைகளை வசியம் செய்யும் 5 வார்த்தைகளை கொண்ட மந்திர வாக்கியம் 5ஆக பிரிந்து 5 ஓலைச்சுவடிகளில் பூலோகத்தில் 4 திசைகளிலும் உள்ள 5 ஜோதிடரிடம் உள்ளது. அந்த ஓலைச்சுவடிகளை நீ முதலில் கைப்பற்ற வேண்டும். அதாவது திருடவோ கேட்டு பெறவோ கூடாது. அவர்களாகவே மனமு வந்து உனக்கு கொடுக்க வேண்டும். முதல் ஓலைச்சுவடி சோழ மண்டலத்தில் எல்லையில் உள்ள கிராமமான சிந்து பூந்துரை என்ற கிராமத்தில் வசிக்கும் முத்துசாமி பண்டிதரிடம் இருக்கிறது. நான் இங்க வரத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டேன் லீ. நீங்க எனக்கு ஓலைச்சுவடியை காமிச்சிட கூடாதுங்கிறதுக்காக உங்களை மனநோயாளி ஆக்கிட்டா. அதை குணப்படுத்ததான் நான் இவ்வளவு பாடுபட வேண்டி இருந்துச்சு. மூசா, 1 வருஷ கதைய நீ 1 நிமிஷத்துல சொல்லிட்ட. ஆனா அதையே நீ 1 வருஷமே சொல்லியிருந்தா கூட அது ஜீர்ணிக்க எனக்கு பல வருஷம் ஆயிருந்திருக்கும். அதுக்காக நான் நம்பலன்னு நினைச்சுக்காத. நம்புறேன், மனமாற நம்புறேன்ப்பா. ஆனா பிரமிப்பா இருக்கு, அவ்வளவுதான். இதிகாசங்களையும் புராணங்களையும் மட்டுமே படிச்ச ஒரு பூதலோக இளவரசனுக்கு இந்த பூமியில ஏதோ ஒரு மூலையில
வறுமையில வாடி இருக்கிற இந்த தீக்ஷணர் கிட்ட இருக்கிற ஓலைச்சுவடிகள்ல இருந்து உதவி கிடைக்கிறதுனா அதை விட சந்தோஷமும் பெருமையும் இந்த ஜென்மத்துல எனக்கு இல்லப்பா. இங்க பாரு மோசா, மனப்பூர்வமா அந்த ஓலைச்சுவடிகளை நான் உனக்கு தரேன். நீ என்ன படிக்கணுமோ படி. உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறியோ தெரிஞ்சுக்கோப்பா. இந்தா மோசா.